இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒருத்தரை பத்தி பேச போறேன். ஆனா அவர் யாரு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அவர் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அவரோட டேலண்ட்ஸை பத்தி மட்டும் நான் இந்த வீடியோல பேசுறேன். ஓகே, நான் கார்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1908 பிறந்த அவர் பாத்தீங்க அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு இடத்துல பிறகுறாரு. அவர் பிறந்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பரோல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு அப்படியே உங்க ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் அங்க இருக்கிற ஒரு கிரிக்கெட் பேட்டையும் அதுக்கப்புறம் போல்ஸ் பால் இது ரெண்டையுமே வச்சு செல்ஃபா, அதாவது சுயமா விளையாடுறாரு, பிராக்டிஸ் பண்றாரு, ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த மாதிரி சாதாரணமா விளையாண்டு விளையாண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பேட்ஸ்மேனா ஆயிட்டாரு. அவரோட பேரு இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, கிரிக்கெட் ரசிகர்கள் பலருமே பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேரை இன்ன வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த ஆஸ்திரேலியால இருக்கிற ஆஸ்திரேலிய மக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேரை இன்ன வரைய கூட உச்சரிச்சுட்டு இருக்காங்க. அவரோட என்ன பண்ணிருக்கிறாரு, அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கறத இங்க சொல்றேன். 1927 இருந்து 1928 இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமுக்காக அவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு, அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1928 பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு டீமோட ஆஸ்திரேலிய டீம்ல அவர் விளாடுறாரு. ஆனா இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டா. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா விளையாடல, நாட் சக்சஸ்ஃபுல். ஓகேயா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்ச அடியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 6, 4, 100, 200 ரன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 974 ரன், அந்த அளவுக்கு ஹையஸ்ட் ரன் எல்லாம் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சிருக்காரு. 1930 பாத்தீங்க அப்படின்னா ஆசஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 974 ரன் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 29 டைம்ஸ் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 12 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 200 ரன் எடுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன். ஓகேயா. அவரை இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்ல அவர் எடுத்த அந்த ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கு பாத்தீங்களா, அது இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில ரெக்கார்டு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா விளாடுறாங்க ஒரு 20 டெஸ்ட் மேட்ச் விளாண்டாலே 61 ஆவரேஜ் எடுக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு பாத்தீங்க அப்படின்னா 99.94 ஆவரேஜ் அவரு கிரிக்கெட்ல மிக பெரிய ஒரு ஹையஸ்ட் ஹிஸ்டரியை வச்சிருக்கிறாரு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1947 and 1948 அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அவரு லாஸ்டா விளாடுறாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அவரு எடுத்த ரன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 0. ஓகே, அவுட் ஆயிடுறாரு. ஆனா அவர் அப்போ போட்டிருந்த ஒரு கேப், பெடி கிரீன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேப் பாத்தீங்க அப்படின்னா 2020 $2,86,700 US ஏலம் விட்டுருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு. ஆனா அதே 2003 அப்போ பாத்தீங்க அப்படின்னா 4,25,000 ஏலம் விட்டுருக்காங்க அவரோட அதே பேகிரி கேப்ப. ஓகேயா, தொப்பிய பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்ல தனக்கான ஒரு ஹிஸ்டரிய உருவாக்குனவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட 92 ஏஜ்ல 2001 பாத்தீங்க அப்படின்னா இறந்துறாரு. ஸோ நம்ம யாரை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள பலருக்கு புரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல அவர் யார் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கிரிக்கெட்ல ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவர் யாரு என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுவாங்க. இந்த வரைக்கும் ஆஸ்திரேலியால பலருமே அவர்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க. கிட்டத்தட்ட 1908 பிறந்து 1927-28 காலகட்டத்துல அவர் கிரிக்கெட்ல இன்ட்ரோடியூஸ் ஆகி 1947-48 அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கிரிக்கெட்டோட வாழ்க்கையை முடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அண்ட் அவரோட ரெக்கார்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு யாராலையும் பிரேக் பண்ண முடியல. அவர் யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, நீங்க கிரிக்கெட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுவாங்க. ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன்